ஜெர்மினேஷன் பெட்டில் அதிகமான இது கிடையாது, முளைப்பு திறன் நமக்கு இல்லைன்றதுனால பாக்கெட்டில் நேரடியாக போட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இது பண்ணுறப்ப பாக்கெட்டில் என்ன பண்ணணும்னா டோட்டலாக மேலே முனை வரைக்கும் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாக்கெட்டில் அந்த எட்டு வரைக்கும் முனை வரைக்கும் ஃபில்அப் பண்ணணும். எப்படின்னா இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு தண்ணி காலையிலேயும் ஈவினிங் ஒரு 4 நாளாவது தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு பாக்கெட்டில் ஒரே சீரான சீதோஷ்ண நிலை இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் அதே மாதிரி கொண்டு வந்த பிறகு அதில் என்னன்னா இதெல்லாம் முளைச்சி வரும், புல்லெல்லாம் முளைச்சி வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விதையை வந்து விதை நேர்த்தி பண்ணி இது பண்ணோம். விதை நேர்த்தினா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு 2 லிட்டரு கஞ்சியில் வந்து இதை விதையெல்லாம் அள்ளி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு அதை எடுத்து நிழலில் உலர்த்தி அதை கொண்டு வந்துட்டு இது பண்ணலாம். இது அரிசி கஞ்சி அதெல்லாம் கிடைக்கலன்னா ட்ரைகோடர்மா வெரைட்டின்னு இருக்குது, ஒரு இது ஒன்று இருக்குது. அந்த இதை வந்துட்டு இல்லை ரைசோபியம், இதில் 2ல் ஏதாவது ஒன்றை வந்துட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் அளவுக்கு இந்த இது யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி அதை தண்ணியில் கலந்துக்கிட்டு அதை தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நிழலில் உலர்த்தி மறுநாள் காலையில் அதை இது பண்ணணும். மொதல் நாள் ஈவினிங்கில் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் விதைகளை வந்துட்டு போடுறதுக்கு பாக்கெட்டில் இது பண்ணணும். இதில் விதை போடுறது எப்படின்றது அடுத்தது சொல்ல போகிறோம். ஜெர்மினேஷன் பெட்டில் விதை போடுறது எப்படின்றது சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு இன்னோவேட்டிவான மெத்தடு. நம்ம என்னென்னா இதுக்கு வந்துட்டு அதிக நேரம் தேவைப்படுதுன்றதுனால ஒரு 10 பாக்கெட் உடனடியாக போடுறதுக்கான ஒரு மெத்தட் இது பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் என்னென்னா சின்ன ஒரு இது ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாரு, அருள் சார் ரெடி பண்ணியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கெட்டை தலைகீழ கவுத்து வச்சுட்டு அந்த பக்கத்தில் திருப்பி வச்சு திரும்ப வந்து மண்ணை கொட்டி இதை வந்து இது பண்ண போகிறாரு. செஞ்சு காமிங்க சார் அருள் சார். வீதத்தில் கொடுத்து தான் இந்த மண்ணை அதை ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் 10 கிராம் 10 கிராம், ட்ரைகோடர்மா வெரைட்டி ஒரு 10 கிராம், 3ஐயும் கலந்து அந்த மண்ணிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பாக்கெட்டில் போடுறோம். இது எதுக்காக போடுறோம்னா மண்ணில் வந்து அந்த பூஞ்சையெல்லாம் டெவலப் ஆகக்கூடாது, உள்ளார உள்ள செடி விதையை வந்து எதுவும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அதில் வந்து அந்த பூஞ்சை இந்த இதனால முளைப்பு திறன் கம்மியாகிடக்கூடாதுன்றதுக்காக இது சேர்த்துருக்கோம். நார்மலாக கவர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். நிற்க வச்சு இப்படி தான் போடுவோம், இது ஸ்டேபிளாக நிற்காது, ரொம்ப வளைஞ்சு போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுவோம்னா இது ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இது ஈஸியாக எப்படி பண்ணுறதுக்காக ஒரு செட்டப் ரெடி பண்ணிருக்கோம். இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கலாக வேலை பார்த்தவங்களுக்கு இதோட டிஃபிகல்ட்டி தெரிஞ்சு ஒரு முறை கவர் போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை போட போட இந்த கவர் வளைஞ்சு போயிட்டு இருந்தது. ஸோ இந்த செட்டப்பில் போகிறப்ப ஒரே நிமிஷத்தில் ஒரு 2 பேர் இருந்தீங்கன்னா போதும், ஒருத்தர் மண்ணை கலந்து கொண்டு வந்து அந்த செட்டப் மேலே கொட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக காம்பேக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது கவருக்குள்ளார ஈஸியாக போயிடும். ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு 2-3 மினிட்ஸில் ஒரு 10 கவர் ஈஸியாக போட முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. பாக்கெட்டோட சைஸு சார், சைஸ் கவரோட 13 சத்தம் கொஞ்சம் சொல்லுப்பா. 13க்கு 25 கவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். 13-25 நம்ம வாய் வர துவாரம் சின்னதா இருக்கு, கவர் பெருசா இருக்கனால ஈஸியா மண்ணு 13-25 விட்டு நோட் பண்ணி. அந்த பைப் வந்து 3 இன்ச் பைப், 3 இன்ச் பைப் சார். இதுல 3 இன்ச் PVC பைப் யூஸ் பண்ணிருக்காரு. கவர் வந்து 13க்கு 25 சைஸ்ல கவர் வந்துட்டு இது பண்ணிருக்காரு. திருப்பி வச்சு பெட்டர் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கா, ரப்பர் பேண்ட் வந்து அது வந்து பைப்ல வந்து சார் அதை ஊட்டி நவுத்தி வச்சிங்க அருள் சார். நிறைய ரோவன் இல்லை இங்கே சார் எடுக்க சார்.
தேவையான நல்லா அனுப்பிச்சு விடுங்க பாக்கெட்டில் இண்டிவிஜுவலா ஒரு ஒரு பைப்லையும் தனித்தனியா போட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். மொத்தமா போட்டோம் அப்படின்னா மண்ணுக்குள்ள போகாது. இதில் போட்ட பின்னாடி குறை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பண்ணாத. இப்போ ஆப்பிள் ஒரு கடைசி ஒரு 4 இருக்கு பாரு.